2 நாட்களில் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுகிறேன் என்று தற்பொழுது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மதுபான கொள்கை வழக்கில் தற்பொழுது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த அவருக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கியுள்ள நிலையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 2 நாட்களில் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகுகிறேன் என்று அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டு நாட்களில் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுகிறேன் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் சில தினங்களுக்கு முன்பு அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ள நிலையில் தற்பொழுது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 2 நாட்களில் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகுகிறேன் என்று அதிரடி அறிவிப்பு ஒன்றை அறிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. நந்தினி, தற்போது டெல்லி முதலமைச்சர் 2 நாட்களில் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அவர் அறிவித்திருக்கிறார். அவர் இப்படி ஒரு முடிவெடுக்க காரணம் என்ன? இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் 2 நாளில் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அவரே அறிவித்திருக்கிறார். சிறையிலிருந்து ஜாமீனில் விடுதலையான ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி தொண்டர்களிடையே பேசினார். அப்போது டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து 2 நாட்களில் விலகுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் ஆம் ஆத்மி தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரையில் சிறையில் இருந்தார். சிறையிலிருந்து பல்வேறு வழக்குகள் நடைபெற்ற நிலையில் ஜாமீனில் விடுதலை ஆயினார். சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை மத்திய பாஜக அரசு அரசியல் ஆயுதங்களாக பயன்படுத்துவதாக கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்ட நிலையில்தான் தொடர்ச்சியாகவே அவர் முதலமைச்சர் பதவியில் நீடித்து வந்தார். இந்த நிலையில் சிறையிலிருந்து விடுதலையான அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி தொண்டர்களிடையே உரையாற்றிய போது 2 நாட்களில் பதவியிலிருந்து விலகுவதாகவும் 2013 டிசம்பர் 28ஆம் ஆண்டு ஆம் ஆத்மி கட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் 2 நாட்களில் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் பிரிட்டிஷ் ஆட்சியை விட மோசமானதாக தற்போதைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி எனவும் அவர் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றியிருக்கிறார். தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் பாஜகவை பொறுத்தவரையில் சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை தொடர்ச்சியாக பாஜக அரசு அரசியல் ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரையில் 2013ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் தொடர்ச்சியாக டெல்லி முதலமைச்சராக செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில்தான் பிரிட்டிஷ் ஆட்சியை விட மோசமான ஆட்சி தற்போது பாஜக ஆட்சி என கண்டனம் தெரிவித்துள்ளதோடு சிறையில் இருந்து ஜாமீனில் விடுதலையான ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி தொண்டர்களிடையே பேசக்கூடிய பட்சத்தில் இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை பாஜக ஆட்சி முன் வைத்ததோடு 2 நாட்களில் தான் பதவி விலக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.